சிலையை எடுக்க முயற்சிக்கிறார். ஆனால் அவரால் அந்த சிலையை எடுக்க முடியவில்லை. இதை சிறுவன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். எவ்வளவோ முயற்சி செய்தால் முடியவில்லை. என்ன பண்ணுவது என்று தெரியாமல் அப்படியே திகைத்து நின்றார். அப்பொழுது இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சிறுவன் விநாயக பெருமானாக உருமாறுகிறார். இதை பார்த்த விபீஷணர் அதிர்ச்சி அடைகிறார். இறைவா, இது என்ன சோதனை? ஏன் என்னிடம் இவ்வளவு பெரிய விளையாட்டு என இறைவனை பார்த்து விநாயக பெருமானை பார்த்து கேட்கிறார். அதற்கு விநாயக பெருமான், விபீஷணா, இது இறைவனின் கட்டளை. இறைவன் காவிரி ஆற்றின் கரையோரம் அமர்ந்து இங்கு உள்ள பக்தர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்பது உலக நீதி. இது அவரினுடைய விருப்பம். ஆகவேதான் இந்த திருவிளையாடல் நடைபெற்றது என அவரிடம் கூறுகிறார். இதை ஏற்றுக்கொண்ட விபீஷணர் அந்த நேரத்தில் விநாயகரிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். இறைவா, விநாயக பெருமானை, பெருமாள் இங்கே அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கும் இந்த தருணத்தில் இதே காவிரி ஆற்றின் கரையோரம் இந்த திருச்சிராமலை மீது ஏறி நீங்களும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என வேண்டுகோள் வைக்கிறார். உடனே விநாயக பெருமான் அதை ஏற்றுக்கொண்டு, இனிமேல் நானும் இந்த திருச்சிராமலை உச்சியில் ஏறி நின்று பக்தர்களுக்கு அருள் பாலிப்பேன் என கூறியதன் விளைவாக இன்று திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை மீது உள்ள உச்சி பிள்ளையார் திருச்சி மக்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். இதுவே இந்த உச்சி பிள்ளையார் என எல்லோராலும் அழைக்கப்படும் விநாயக பெருமான் காட்சி அளித்ததன் விளைவாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த திருச்சி மலைக்கோட்டை.